ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்க்கலாம். பொண்ணு வீட்டுக்கு வந்துருக்குறோம். இன்னைக்கு அவங்க என்ன வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறான்னு இப்போ பார்க்கலாம். இப்போ என்னன்னா வாங்கிட்டு வந்திருக்காரு மரும் புள்ள அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சிக்கன் வாங்கியிருக்காங்க. சிக்கன் வச்சு என்ன செய்யறோன்றது அப்புறம் தான் பிளான் பண்ணணும். அதுக்கப்புறம் செய்யறதுக்கு கடல் விரால் மீன் வாங்கி வந்துருக்குறாங்க. சின்ன சின்ன கட் பண்ணி போட்டு இறா வாங்கி வந்திருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா காடை வாங்கி வந்திருக்காங்க. காடை கிரேவி பண்ணுறதுக்கு. அதோட கிழங்கா மீன் வறுக்கிறதுக்கு கிழங்கா மீன் வாங்கி வந்திருக்காங்க. இதான் இன்னைய ஐட்டம். இதை தான் நம்ம செய்ய போகிறோம். எது எது என்ன செய்யணுன்றத வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஓகே, இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்ன பண்ண போற? நிறைய இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், என்னன்னு சொல்லு. புல்கா பண்ணலாம்னு இருக்கோம். புல்கா பண்ண போறியா? சிக்கன் வாங்கி வச்சிருக்க, அது என்ன பண்ணலாம்னு இருக்கேன்? புல்காக்கு கிரேவி, சிக்கன் கிரேவி பண்ணலாம்னு இருக்கோம். ஓகே, காடை வாங்கி வச்சிருக்க, அது காடை கிரேவி, காடை பெப்பர் கிரேவி பண்ண போறேன். அதுக்கப்புறம் ஃபிஷ் வந்து ரெண்டு விதமா வச்சிருக்க. ஒன்னு வந்து இந்த ஃபிஷ் வச்சிருக்க. ஆமா, கிழங்கா மீன் வந்து ஃப்ரை பண்ண போறோம். ஓகே, அந்த பீஸ் சின்ன சின்னதா கட் பண்ணி சிக்கன் மாதிரி இருக்கே, அது என்ன பண்ண போற? அது வந்து கபாப், ஃபிஷ் கபாபா? ஃபிஷ் கபாப் பண்ண போறோம். ஓகே, அது இல்லாம பிரான் வேற வச்சிருக்க, அது என்ன பண்ண போற? அது குழம்பு வைக்கலாம் ஐடியா. குழம்பு வைக்க போற? ஆமா, அது கூட கொஞ்சம் சாம்பார். ஓகே, மிளகு சாம்பார் வைக்கலாம். நம்ம பேசின மாதிரி நேத்து இது எல்லாத்தையும் செஞ்சு புஃபேவா வச்சு இன்னைக்கு சாப்பிட போறோம், அதானே? சரி, அது எல்லா டிஷ்ஷும் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல மக்களுக்காக நீ காமிச்சனா மக்களே இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இதுல ஒரு டிஷ் வந்து எப்படி செய்யறதுன்னு எங்க அம்மா சொல்லி கொடுப்பாங்க. பாய். ஃபர்ஸ்ட் மிளகு சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பாத்துக்கலாம். எல்லாரும் கிள்ளி போட்ட சாம்பார் சொல்லுவாங்க, நாங்க மிளகு சாம்பார் சொல்லுவோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பருப்பு வேக வச்சிட்டோம், அது கடைஞ்சி எடுத்துக்கின்னு இப்ப தாளிப்பு போட்டுடலாம். என்னம்மா அந்த லைட்டர் டிஃபரெண்டா இருக்கு, எடுத்து காமி. இது என்ன லைட்டர்? அதுல அந்த சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சார்ஜ் போட்டு யூஸ் பண்றது. ஓ, சார்ஜ் கடுகு போட்டு காஞ்ச மிளகா, பூண்டு, பெருங்காயம், கருவேப்பிலை, மிளகு சீரகம் 2 ஸ்பூன் மிளகு சீரகம். கொஞ்சம் பொரிஞ்சாக்க நல்லா வாசனையா இருக்கும். அதுக்கப்புறம் தக்காளி 2 தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு இதில் எடுத்து போட்டு வேணும். அதுக்குள்ள இதை கடைஞ்சிட்டு புளி கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கிறேன். இது மிளகாத்தூள்லாம் கிடையாது, வெறும் பெப்பர் காரமும் இது மட்டும்தான் எடுத்து போட்டு வேண்டியதான். ஈஸியாக செஞ்சிடலாம் 5 நிமிஷத்தில். தக்காளி நல்லா வதங்கினோடனே இந்த அளவுக்கு வதங்கினோடனே இதில் எடுத்து போட்டு ஆஃப் பண்ணிட்டு ஒரு கொதி வந்தோடனே கொத்தமல்லி போட்டு இறக்க முடியும். ஈஸியாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம காடை கிரேவி செய்யலாம். செட்டிநாடு டைப்ல காடை கிரேவி. ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றிட்டு
பட்டை சோம்புலாம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெங்காயம் தக்காளி இது கொஞ்சம் சேர்க்கணும். பிறகு வெங்காயம் தக்காளி கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணும். காடை போட்டுலாம் காடை இப்போ காடையை போட்டுடலாம். போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் மசாலா போடணும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் தான் மசாலாலாம் சேர்க்கணும். லாஸ்ட்டில் பெப்பர் போடணும். நெக்ஸ்ட் மசாலாலாம் போட்டுடலாம். இது வந்து குழம்பு மிளகாத்தூள் தான், ஒரு ஸ்பூன். இந்த வாசனைக்காக கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அடுத்தது இது வெறும் மிளகாத்தூள். அடுத்தது இது கரம் மசாலா கொஞ்சம் மூட்டை போதும். சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டு உப்பு கொஞ்சம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணும். இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதனால ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணும். கொஞ்சம் ஊற்றி வைக்காம கொஞ்சம் அதெல்லாம் தீ வச்சு வேக வைக்கணும். ஃபஸ்ட்டு ஃபிஷ் கேபாபுக்கு மேரினேஷன் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் எல்லா ஸ்பைசஸும் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து தனியாத்தூள், மிளகுத்தூள், காஷ்மீரி சில்லி, சில்லி பவுடர், கரம் மசாலா இதெல்லாம் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு, ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, லெமன் ஜூஸ், chili sauce, soya sauce, அடுத்தது green chili sauce, அப்புறம் salt. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு முட்டை, நல்லா திக் பேட்டரா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இது வந்து ஃபிஷ் வந்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். இது அப்படியே இப்போ மேரினேட் பண்ணியாச்சு. இதை வந்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு 1 ஹவருக்கு அப்படியே மேரினேஷனுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதுதான். நல்லா வந்து ஃபிஷ் வந்து நல்லா ஜூஸியாக ஊறணும். இப்போ எறா குழம்பு செய்யுது. கடுகு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம்,
வெங்காயம் நல்லா வதங்கினதும் அப்புறமா தக்காளி போடும், கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கணும். இந்த அளவு வதங்கின உடனே பூண்டு போடணும். பூண்டு போட்டுட்டு தக்காளி ஒரு 4 தக்காளி தான் இதுக்கு அதிகமாக பண்ணணும். புளி லைட்டாக பண்ணணும். தக்காளி நிறைய போட்டால் தான் இற குழம்புக்கு நல்லா இருக்கும். என்ன சாதாரண மீன் குழம்பு மாதிரி ஆயிடும். இது நல்லா வதங்கணும் ஒரு 5 நிமிஷம். நல்லா இந்த அளவுக்கு வதங்கணும் தக்காளி. அதையுமே எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வச்சுக்கோ. அது மாதிரி வந்தோடனே இறாவை போட்டுக்கணும். போட்டு நல்லா வதக்கணும். அப்புறம் தான் மசாலா சேர்க்கணும். நல்லா வதங்கணும். ஒரு 20 நிமிஷம் வதங்கணும். நல்லா வதங்கிடுச்சு. அதில் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்க. இப்போ அதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் தான், வேற எதுவும் சேர்க்க தேவையில்லை. 4 ஸ்பூன் மிளகாத்தூள், அவ்வளோதான். உப்பு போட்டு நல்லா கொதிக்கிட்டு அப்புறம் லாஸ்ட்ல தான் புளி கரைச்சி ஊற்றணும். அதான் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கணும். அந்த மிளகாத்தூள் காரெல்லாம் போகிற வரைக்கும் கொதிக்க விடும். மிளகாத்தூள் வைக்கலாம். நல்லா கொதிக்கிட்டோம். லாஸ்ட்ல தான் நம்ம புளி கரைச்சி வைக்கிறோம். காடை ரெடி ஆயிடுச்சு. நல்லா இவ்வளோ நேரம் 10 நிமிஷம் நல்லா குக் ஆயிடுச்சு. சாஃப்டாக வெந்துடுச்சு பாருங்க. அதுக்கப்புறம் மிளகு போட்டு, செட்டிநாடுனாலே மிளகு போட்டால் தான் அது செட்டிநாடு டைப் போடும். அது போட்டு நல்லா அதில் ஒரு 5 நிமிஷம் செவப்பு வச்சு இறக்கணும். அந்த தண்ணி சூடில் வச்சு நல்லா செவப்பு வச்சு இறக்கணும். என்ன தீபா பண்ணிட்டு இருக்கேன்? 65க்கு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன்டா. சிக்கன் 65க்கு சேம் ஃபிஷ் கெபாபுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டோமோ அதே இன்க்ரீடியன்ஸ் போட்டு சிக்கனையும் அதே மாதிரி மேரினேட் பண்ணி 1 hour வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியதான். சேம் அதே மசாலாவா? சேம் எல்லாமே அதே மசாலா தான். அப்படியே போட்டு மேரினேட் பண்ணி 1 hour வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு அப்படியே ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான். ஃபிஷ் ஃப்ரைக்கு மசாலா மேரினேட் பண்ணி வச்சிடலாம். காஞ்ச மிளகா, பூண்டு, மிளகு, சீரகம், சோம்பு இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு ஒரு பேஸ்ட்டாக வச்சுக்கணும். தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துனாச்சு மசாலா. இதை வந்து அப்படியே மீனில் போட்டு மேரினேட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் 1 ஸ்பூனு, காஷ்மீரி சில்லி 1 ஸ்பூன், கரம் மசாலா, தனியாத்தூள், சிக்கன் மசாலா, சால்ட், அப்புறம் 1/2 லெமன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதில் அப்படியே மேரினேஷன் பண்ணி வைக்க வேண்டியதான் மீனை. கிழங்கா மீன் அப்படியே போட்டு எல்லா சைடும் படுற மாதிரி இப்படி மேரினேட் பண்ணி வைக்க வேண்டியதான். அப்படியே நல்லா மசாலா அது எல்லா சைடும் படுற மாதிரி மேரினேட் பண்ணி வச்சாச்சு. இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு 1 hour மேரினேஷனுக்கு அப்புறம் அப்படியே டவால போட்டு எடுக்க வேண்டியதான். எறா குழம்பு
இப்போ நல்லா சுருண்டு வந்துடுது. இதுக்கப்புறம் தான் புளி கொஞ்சமாக ஊற்றணும், நிறைய ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக. கொஞ்சமாக உப்பு ஊற்றிக்கணும். திக்காக கரைச்சி ஊற்றிட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டு வந்துட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியதான். காடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியதான். லைட்டாக போட்டு கலர் ஊற்றி இறக்கிட வேண்டியதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்க. நீ என்னம்மா இங்க பண்ணிட்டு இருக்க? ஃபுல்கா சப்பாத்தி நாலா மடிச்சு போட்டா சப்பாத்தி, இது இதெல்லாம் சுட்டு எடுத்தா ஃபுல்கா. தீஞ்சிடாதா? கொஞ்சம் அப்படிதான் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து எடுத்துக்க வேண்டியதுதான். பாஸ் தவால கொஞ்சம் போட்டு லைட்டா திருப்பி போட்டுருணும். எழுமு இது வரையும் சிக்கன் 65 பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து போயிட்டு இருக்கு. வாங்க சாப்பிடலாம் சந்தோஷமா.